வணக்கம். எல்லாரும் காத்துட்டு இருந்த மண்டே மார்க்கெட் ஓப்பனிங் இன்னைக்கு நடந்து முடிந்தது. நிஃப்டி 1% ஃபால், 300%, 300 பாயிண்ட் கீழே இருக்குது. சென்செக்ஸ் 10,000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகி 1% வீழ்ச்சியில் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு இதனால் இந்தியன் எக்கனாமியில் எந்த ஒரு பாதிப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வாரனால் நடக்கிறது நார்மல். ஸோ எப்போ இந்தியாவோட எக்கனாமியே ரொம்ப ஒரு பாதிக்கப்படும்னு கேட்டிங்கன்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இன்னும் அதிகமாக போகுது. இன்றைக்கி க்ரூட் ஆயிலோட பிரெண்ட் ஆயில் $82, which is 13% சர்ஜ் லாஸ்ட் ப்ரீவியஸ் மார்க்கெட் க்ளோஸில் பார்க்கும்போது. இந்த வீக்கெண்டில் நடந்த போர் ஒரு 2 நாடு இல்லை, ஒரு நாடை ஒரு 3-4 நாடு சேர்ந்து அடித்தாங்க, அவங்களும் திரும்ப அடித்தாங்க. ஆல்ரெடி துபாயில் சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லப்பட்ட துபாயில் மக்கள் பயந்துக்கிட்டு போய் எல்லாம் கடையில் தேவையானதெல்லாம் வாங்கி வச்சு ஒரு மாதிரி பதற்றத்தில் இருக்காங்க. உலகத்தில் இந்த சூழ்நிலை போயிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஈரான் திரும்ப தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இதை பற்றின கரெக்டான அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வீடியோ மட்டும் இல்லாமல் போஸ்ட்டில் நீட்டாக போட்டுருவேன். ஸோ நான் இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் பார்த்தேன், இல்லை எதை வாங்கணும்னு நினைக்கிறேன், அதை பற்றி தெரியணும்னா கூட ஜஸ்ட் ஸ்டாக்ஸு இல்லை ஏதாச்சும் ஒரு கமெண்ட் உங்களோட கருத்தை தெரிவிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஎம்ஸில் வந்துடும். ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எப்போ இன்னுமே அதிகமாக போகுதோ அப்போ தான் நமக்கு த்ரெட் இருக்கும். இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே. இதுக்கான அல்டர்னேட்டிவ்ஸ் ஆல்ரெடி இந்தியா ரஷ்யா கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ரஷ்யாட்ட நம்ம வாங்கினோன்னா அப்போ யூஎஸ் கொஞ்சமாக நம்ம பண்ணுற மெயினே இதுக்கு தான். நீங்கள் யூஎஸ் இஸ்ரேல் எதுக்கு ஈரானை அடிக்கிறாங்க, அது வெறும் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்ஸ்னால நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை பற்றி ஒரே வீடியோவில் பேசிட முடியாது. ஸோ டீட்டெயில் வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு 5,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம டீட்டெயில் வீடியோ அதை பற்றியும் பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன்ட், எல்லாமே ஈஸியாக அப்டேட் பண்ணிடுவோம். புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. வெல்கம் டு த ஃபேம். பாய்.